நீங்க இப்ப வீடியோல பாத்துக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு பேரு பிராச்சி நிகாம். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இந்த பொண்ணு யூபியோட போர்டு எக்ஸாம்ல இன்டர்மீடியட் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. 98.5% 600 மார்க்குக்கு 591 மார்க் எடுத்து மாநிலத்திலே முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த தங்கச்சிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு நான் பேச வந்த மேட்டரை பேசுறேன். மேட்டர் என்னன்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்துல சாதிச்சிருக்காங்கன்னா அவங்க பண்ண சாதனையை பத்தி பேசணும், அவங்களுக்கு பாராட்டு சொல்லணும், வாழ்த்து சொல்லணும். அதெல்லாம் விட்டு அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க மூஞ்சி எப்படி இருக்கு, அவங்க உருவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த உருவ கேலி பண்றதுக்குன்னே விருந்தாளிக்கு பிறந்த ஒரு கூட்டம் இருப்பாங்க. அந்த நாயை பூரா இந்த பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோட கமெண்ட்ல வந்து இந்த பொண்ணுக்கு முகத்துல அந்த மீச லைட்டா முளைச்சிருக்கான், அதை வச்சு என்னென்னலாம் கேவலமா கமெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதானே அந்த தற்கொலைகளுக்கு என்ன படிப்புனா என்ன, மார்க்னா என்ன, அச்சீவ்மெண்ட்னா என்னன்னு தெரியவா போகுது. அது தெரிஞ்சா ஏன் அந்த நாய் இப்படி வந்து கமெண்ட் பண்ண போறேன். உடனே இப்ப ஒரு சில பேர் கமெண்ட்ல வருவாங்க, அவன் பூரா ஹிந்திக்காரன், இப்ப நீ தமிழ்ல சொன்னா அவங்களுக்கு புரியவா போகுது அப்படின்னு நான் தான் தெளிவு இந்த தரம் பொலிவுன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ ஹிந்திக்காரன் தமிழ்காரனுக்கானதெல்லாம் கிடையாது, உருவ கேலி பண்ற ஊதாரிகளுக்கு. அந்த பொண்ணுக்கு அந்த மீச டிஸ்டர்பன்ஸா இருந்தா 2 ரூபா பிளேட வாங்கி வலிச்செறிஞ்சிட்டு போயிடும். ஆனா அந்த புள்ள படிப்பால பெரிய லெவல்ல, ஆனா உருவ கேலி பண்ற அந்த நாயை கடைசி வரை உருட்டிட்டே தெரிய வேண்டிய